நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெறுவதாக. நாளின் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் இல்லாமல் தயை பாராட்டினார் அல்லவா? அவரை துதிக்கலாமா? மலைகள் விலகி போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. ஒரு வேத பகுதி வாசிக்கலாம். சங்கீதம் 103, 17, 18, 21. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்னதைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின் படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளை அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராயிருக்கிற அவருடைய சர்வ சேனைகளை அவரை துதியுங்கள். இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா சொல்கிறார், கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவங்க பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலேயும் உள்ளது. அநாதியால் என்னைக்கும் உள்ளார். அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளையின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே இருக்கு, அவங்க மேலதான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆமா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கிருபை அவருடைய இரக்கம் நம் பிள்ளைகள் மேலும் நம்முடைய சந்ததி மேலும் அநாதியா என்னைக்கும் நினைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா நாம் ஒன்று நிச்சயமா செய்ய வேண்டும். அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கிருபை அவருக்கு பயந்து நடக்க வேண்டும். இந்த ஒன்று நம்ம செஞ்சுட்டா போதும். நாம் இதை செஞ்சுட்டா அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர். அவர் சொன்னபடியே செய்வார். நம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் நம்ம மேலும் அநாதியா என்றைக்கும் அப்படி கிருபை நிச்சயமாய் தங்கி இருக்கும். அவருக்கு ஒப்பு கொடுக்கலாமா? அவருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளை கை கொண்டு நடக்க முடியாய் நம்ம அவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக கொடி நன்றியப்பா. நாளை கூட எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களேப்பா. உங்க கிருபை உங்க தயவு இல்லாட்டி நாங்க இல்லவே இல்லப்பா. அதனாலே பிழைச்சிருக்கங்க அத்தாவே. அப்பா நீங்க அந்த வேத வசனத்திலே நாங்கள் வாசித்தோமாப்பா. உமக்கு பயந்து உடைய கட்டளையை கை கொண்டு நடக்கிறவங்க மேலேயே உடைய கிருபை அநாதியா என்றென்றைக்கும் உள்ளது, பிள்ளைகள் மேலும் உள்ளது என்று வாசித்தோமாப்பா. உடைய கிருபை எங்களுக்கு அநாதியா என்றென்றைக்கும் கிடைக்க முடியாய். ஆண்டவரே, உமக்கு பயந்து நடக்க எங்களுக்கு கிருபை செய்திருங்கப்பா. நாங்கள் உண்மை விட்டு வழி விலகி செல்லாதபடி கர்த்தாவே, சத்ருவின் கைக்கு ஆண்டவர் எங்களை தப்பு வைக்க கர்த்தாவே உடைய கிருபையை தந்துருங்கப்பா. எங்களை அதற்கு விலக்கி பாதுகாத்துருங்கப்பா. உமக்கு பயந்து நடக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. உடைய கரத்திலே ஆண்டவரே எங்களை தாழ்த்து தருகிறோம். உடைய கிருபை அநாதியா என்றென்றைக்கு எங்கள் மேலே தாங்கும்படியாய் உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ரூக்களை மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதியும் கரமும் பலமையும் பலனும் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.